அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்து ஒசூர் மகளிர் அணியை சார்ந்த அன்பு சகோதரிகளே, அப்துல் ஹமீத் மண்டல அமைப்பாளர், இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்களே, நம்முடைய இளைஞர் ஹாரிஸ் அவர்களே, மிக இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமதி விஜயலட்சுமி, என்னுடைய அன்பு குடும்ப நண்பர். 40 வருடங்களுக்கு மேல் நாங்கள் ஒரு குடும்ப நண்பர்களாக இருக்கிறோம். முதல்வர் அச்சீவர்ஸ் அகாடமி அவர்களுக்கும், நம்முடைய கவுன்சிலர் தில்ஷாத் அவர்களுக்கும், இன்னும் இங்கே வந்திருக்கும் திருமதி கலாவதி, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர். ஏன்னா இன்னைக்குதான் அவங்க வந்திருக்கிறதால அடுத்த தடவை சொல்றோம். அவர்களை மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தின் முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பாக இந்த அமைப்பு மகளிரை எல்லாம் இணைத்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறாங்க. இது மட்டும் முதல் நிகழ்ச்சி இல்லை, நிறைய நிகழ்ச்சி நாங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். இன்னைக்கு பேச போற ஒரு தலைப்பு எல்லாருக்கும் இப்போ ரொம்ப அவசியமான ஒரு தலைப்பு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில, இப்போ இருக்கிற சொல்லலாம், ஓப்பனாகவே சொல்லிடலாம், அரசியல் சமூகம் எல்லாத்துலேயும் நிறைய பிரிவினைகள், அந்த மத கலவரங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறோம். அப்படின்றப்போ அந்த மதங்களை தாண்டி ஒரு மனிதநேயம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிற இந்த அனைவருக்கும், முக்கியமாக பர்வீன் தாஜ் அவர்கள் முன்னெடுத்து எல்லாமே செய்கிறார்கள். அவருடன் இணைந்து நம்முடைய சகோதரியும் செய்து கொண்டிருக்கிறார். இவங்களெல்லாம் பாராட்டணும். நம்ம எத்தனையோ பணிகளுக்கு இடையில் இந்த இதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து நம்முடைய நேரங்களை எல்லாம் நம்மையே தொலைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு அருமையான ஒரு கூட்டத்தை இங்கு கூட்டி இன்னும் நிறைய பேர் வர இருக்கிறார்கள். இன்று அண்டை வீட்டாரின் உரிமைகள் இஸ்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் முதலில் சொல்வது நான் இன்னைக்கு அதெல்லாம் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப அவ்வளவு அருமையான ஒரு கருத்துக்கள், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை அந்த அப்பவே நபிகள் கூறியிருக்கிறார் அப்படின்றப்போ ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க. அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்காதே. இப்போ அதுதான் நிறைய நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் வீட்டில். அண்டை வீட்டாரை நாம் அனுசரித்து போக வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும், பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் அதையும் தாண்டி ஒரு பெண் போய் நபிகள்கிட்ட கேட்குறாங்க, அண்டை வீட்டாருக்கு நான் எதுவுமே செய்யாமல் நான் தொழுகை மட்டும் நடத்தி கொண்டிருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு சொர்க்கம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் நான் தொழுகை சரியா செய்யால, நான் எதுவுமே பண்ணாம அண்டை வீட்டாருக்கு நான் நிறைய உதவிகள் செய்தால் என்ன கிடைக்கும், நிச்சயம் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மக்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த மதம் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இப்ப இந்து அறநூல்களை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். நிறைய அண்டை வீட்டாரை பக்கத்தில் இருப்பவர்களை முதலில் நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அறநூல்கள் புராணங்களில் எல்லாம் நிறைய நம்ம எடுத்து சொல்லலாம். உன்னை போல் பிறனை நேசி, கிறிஸ்தவர்கள் கூறுறாங்க இல்லையா, உன்னை போல் பிறனை நேசி. நம்மளை எப்படி நேசிக்கிறோம் அதே மாதிரி அடுத்தவங்களை நீ நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றதையும் ஒரு பொருளாக கொண்டு வரோம். இப்போ எல்லா மதங்களையும் இங்கு நம்ம தனித்தனியா பார்க்கறத விட எல்லா மதங்களும் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மற்றவர்களை நேசி. ஏன்னா அண்டை வீட்டுக்காரர்கள் சொல்றப்போ எதுக்கு அதை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம், ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒண்ணு வருதுன்னா யார் முதல்ல வருவா? இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்மளுடைய சொந்தக்காரங்க எல்லாம் ஊர்ல இருப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவங்க கிளம்பி அதுக்கப்புறம் தான் நம்மளை பார்க்க போறாங்க. ஆனா இம்மீடியட்டா நமக்கு உதவக்கூடியவங்க நமக்கு பக்கத்துல இருக்கிற அண்டை வீட்டார்கள். அப்போ அப்படி இருக்கிறப்போ இந்த சகோதரத்துவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் முதலில் அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சாதாரணமா சொல்லுவாங்க இல்லையா, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ முதல்ல உன் பக்கத்துல இருக்கிறதுல நீ முதல்ல உன்னுடைய அன்பை காட்டு, அப்புறம் நீ சமூகத்துல நீ போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு தலைப்பு இது. இந்த குழந்தைகளுக்கு இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு நம்ம சொல்லித்தரணும்.
இப்போ முதல்ல அவங்க வந்து பேசினாங்க, வஹிதா. அவங்க வந்து ரொம்ப அருமையா நிறைய கருத்துக்கள் வந்து குரான்ல இருந்து சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு முதல்ல போய் சேரணும். அதுதான் நம்மளுடைய, நமக்கு தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா அதை கடைபிடிக்கிறோமா பிடிக்கலையோ அது அடுத்த விஷயம். ஆனா இளைய தலைமுறையினருக்கு நம்ம அதை கொண்டு சேர்க்கணும். அதற்குத்தான் இந்த பெண்களுக்கு பொறுப்பு இருக்குங்க, இந்த மகளிருக்கு தான் நிறைய பொறுப்பு இங்க இருக்குது. நீங்க வந்து அதை எடுத்து செய்யணும். நீங்க வந்து அதை எடுத்து செய்யறப்பதான் அந்த பிள்ளைங்க வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வருவாங்க அப்படின்றதுக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சார், லாஸ்ட் வீக் நடந்தது. உங்களுக்கு பிரேமா அம்மா தெரியும்? பிரேமா சிவராமன் அம்மா மேடமுக்கும் தெரியும். அவங்க வந்து ஒரு அமெரிக்காவில் அவங்க பிள்ளைங்களாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இல்லை நான் இங்கே இருந்து தான் சேவை செய்வேன்னு இங்கே இருக்கிறாங்க அந்த அம்மா. அவங்களுடைய நூலை வந்து நான் தமிழில் மொழிபெயர்த்து நான் எழுதியிருக்கிறேன், ஒரு பெண்ணின் பயணம்னு. அவங்க பேர் பிரேமா சிவராமன். அவங்களுக்கு வயசு எவ்வளோ தெரியுமா? இப்போ ரீசெண்டாக டிசம்பர் 2ஆம் தேதி அவங்க பிறந்த நாள். 92 வயது. 92 வயது அம்மா தன்னுடைய பிள்ளைங்க வந்து அப்படியே தங்க தாம்பாளத்துல தாங்குற மாதிரி தாங்கிக்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்களாம் செல்வாக்கா நல்ல வசதியா இருக்கிறாங்க. இல்லை நான் இங்கிருந்து எல்லாருக்கும் சேவை செய்வேன். தேன்கனிக்கோட்டையில அந்த முதியோர்களுக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு, இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதில் வந்து அவங்க இப்போ இருந்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து தேன்கனிக்கோட்டை ரோடு, ஒசூர் தேன்கனிக்கோட்டை ரோடில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஷூ பாக்ஸ்னு ஒரு கடை, செப்பல் கடை, ஷூ பாக்ஸ்னு ஒரு செப்பல் கடைக்கு போன வாரம் போயிருக்கிறாங்க தனக்கு செப்பல் வாங்குறதுக்கு, இந்த கால் வலிக்காக. அவங்களுடைய செல்லெல்லாம் அந்த டிரைவர் வாங்கி வச்சுக்கிட்டாராம். அந்த அம்மா எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிடுவாங்கன்னு வாங்கி வச்சுட்டு அவங்க கடைக்குள்ளே போயிருக்கிறாங்க. அவரும் அந்த அம்மாவோட தம்பிக்கே 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த பிரதருக்கு. 2 பேரும் போயிருக்கிறாங்க. செப்பல் வாங்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த இஸ்லாமியர் அந்த கடைக்காரர் ஒரு முதியவர், அவரும் ஒரு மனைவியும் கடையில் இருக்கிறாங்க. இது நல்லா கவனிங்க. அப்போ ஒரு பெண் வந்து யாசகம் கேட்குற வரா. வந்த உடனே இப்போ சாதாரணமாக இருந்தால் நம்மளே என்ன சொல்லுவோம், போமா அப்புறமா, அப்படிதான், இதுதான் நமக்கு நேச்சர், நம்ம எல்லாரும் பழகிட்டோம். போப்பா அப்புறமா, இப்போ கடையில் தொந்தரவு பண்ணாது அப்படி சொல்லக்கூடிய அவர் உடனே 50 ரூபாயை கல்லால் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட அந்த லேடி கிட்ட கொடுத்துருக்குறாரு. அந்த அம்மா அதை வாங்கிக்கிட்டு திரும்ப அப்படியே நிற்கிது கண் கலங்க. இந்த அம்மா பிரேமாமா உட்காந்துருக்குறாங்க செப்பல் போட்டு பார்த்துக்கிட்டு. அந்த வந்த பெண்ணு சொல்லுதான், ரொம்ப குளிருங்க ஐயா, ரொம்ப குளிர் தாங்க முடியல, இப்போ இருக்கிற என்னால் வெறுங்காலில் என்னால் நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஐயான்னு கண் கலங்கி அழுது பேசியிருக்கு. ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் கூட அவர் தாமதிக்கலை. உடனே போய் ரேக்கில் போய், அவர் வயசானவர், ரேக்கில் போய் மேலே அந்த ஹைட்லாம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, பார்த்து அந்த சாண்டல் செப்பலை எடுத்து போட்டுட்டு நீ போமா, காசுலாம் கேட்கல, போட்டுட்டு நீ போமா அப்படின்னு. இது வந்து உண்மையிலே போன வாரம் நடந்தது. அந்த அம்மா அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிட்டு போயிடுச்சான். பிரேமா அம்மா அப்படி ஷாக்காகி உட்காந்துருக்குறாங்களாம். எனக்கு உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. அது முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் அடிக்கிறாங்கம்மா, இந்த மாதிரி நான் பார்த்தேம்மா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, உலகத்தில் நம்ம நாட்டில் என்னென்ன இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, மத கலவரங்கள், மதத்தை பற்றி அரசியல் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் கண் முன்னாடி ஒரு இஸ்லாமிய சகோதரர், அது இந்து பொண்ணு, அது நல்லா குங்குமமா வச்சுட்டு இது மாதிரி வந்திருக்குது பக்தி மயமா, அந்த செப்பலை எடுத்து கொடுக்கணும்னு எப்படிமா தோணும்? இது வரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. நான் உடனே சொன்னேன், அம்மா டக்குனு ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம்லம்மா, நம்ம இதில் எல்லாம் போடலாம் இல்லையா அப்படின்னு. என்கிட்ட செல்லு இல்லைம்மா, டிரைவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு, என்கிட்ட செல்லும் இல்லை. ஒரு நிமிஷம் நான், அவரும் வயசானவர் கடைக்காரரும், ரொம்ப அவரை வாழ்த்தி, நீ உங்களை மாதிரி ஆளுங்க தான் இந்த சமூகத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு வந்தேன், இதை வந்து நீ வந்து ஃபேஸ்புக்கில் போட்டே ஆகணும் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி இங்கிலீஷில் எழுதி அனுப்புகிறாங்க. அதை பார்த்துட்டு சைனாவிலேருந்து அவர் பேர் ஆறுமுகம், டிவிஎஸ் மேனேஜர், என்ன தெரியல, சைனாவில் இருக்கிறார் அவர். இந்த அம்மா எழுதுனதை பார்த்துட்டு அங்கேருந்து அவர் மெசேஜ் அனுப்புகிறாரு, ஏம்மா நீங்கள் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன், இதை வந்து சொல்லியிருக்கிறீங்க பாருங்க, இத்தனை பேருக்கு தெரிஞ்சிருச்சு, இதை நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேவமா. இந்த வயசில் 92 வயசில் இதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் கொண்டு வர்றீங்க. அப்போ வந்து சகோதரத்துவமாக நம்ம எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்றது நான் உடனே ஃபேஸ்புக்கில் போட்டுட்டேன். போட்டோ இல்லை, ஒன்றும் இல்லை, பிரேமாம்மா இந்த மாதிரி போனாங்கன்னு ஃபேஸ்புக்கில் நான் போட்டு, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் நான் போட்டுட்டேன்னு வச்சுக்கிறேன். அதுக்கு நான் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கிறேன் தெரியுமா? மதங்களை தாண்டிய மனிதநேயம். அவ்வளோதான், மதங்களை தாண்டிய மனிதநேயம். நினச்சி பாருங்க, அவர் ஒரு நிமிஷம் விரட்டி இருக்கலாம் இல்லையா? பிச்சை எடுக்க வரவங்க
பிச்சைக்காரங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எப்படி ஒரு செப்பலை எடுத்து கொடுக்க மனசு வருது பாருங்க. இதுதான் நமக்கு தேவை. இந்த என்ன பண்ணணும் மன்னிக்கணும் இல்ல எல்லாமே மன்னிச்சிடுறேன் நான். ஆமா அதனால ஆமா ஏன்னா இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் சமூகத்துல இருக்கிறாங்க. இவங்க வெளியே போய் சொல்லணும். இப்ப இந்த நூலை பத்தி நான் சொன்னேன். தம்பி சொன்னாரு, என்னுடைய தம்பி, உங்களுக்கு இல்ல, எனக்கு சகோதரர். இந்த நூல் பத்தி எல்லாம் சொன்னார் இல்லையா? இந்த அவேர்னஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்ன்றதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் நமக்கு தேவை. இப்படி 4 பேருக்கு சொல்லிட்டு இப்போ இதை படிச்சுட்டு நிறைய பேர் வந்து அவேர்னஸோட அந்த கண்ணை காப்பாத்தி இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு சேவை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமேன்னு ஒரு மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. இது சின்ன விஷயம்தான். இதே மாதிரி நிறைய சேவைகள் நீங்க செய்யணும். பக்கத்துல இருக்கிறவங்களோட அன்பா பழகணும். இன்னும் என்னென்ன அவங்களுக்கெல்லாம் பண்ண முடியுமோ நீங்க செய்யணும். இப்படி நம்ம செய்வதற்காகத்தான் இந்த கூட்டங்களை எல்லாம் கூட்டி எல்லோரும் இவர்களும் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள். அவர்களுக்கெல்லாம் நிறைய பணிகள் இருக்கும். அவங்களுக்கு அடுத்த வேலை இருக்கு, இவங்களுக்கும் பணி இருக்கு. இருந்தா கூட வந்திருக்கிறப்போ இன்னும் நிறைய பேர் நம்ம வர வைக்கணும். இந்த கூட்டத்துக்கு வர வைக்கணும். அதுக்கு நீங்கெல்லாம் முயற்சி இன்னும் எடுக்கணும். ரொம்ப சிறப்பா செய்றீங்க. ஐயா அவர்கள் வந்தது மிக்க மகிழ்ச்சி. அவருடைய சிறப்புரை இருக்கிறது, மேடம் அவர்களின் வாழ்த்துறை இருக்கிறது. சிறப்பா செய்யுங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கன்சல்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். இதே சகோதரத்துவம், இதே அன்பு இறுதி வரை நமக்குள் நீடிக்க வேண்டும். எந்த இதுலையும் நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது. நம்ம தான் எல்லாருக்குமே எடுத்துக்காட்டா நம்ம வாழணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.